ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஷாந்த் சஹானாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 2க்கான ஹிந்தி ரிவிஷன் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் கொஷின் பேப்பர் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்க்கானது. ஸோ உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரிவிஷன் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. கிளாஸ் 2 ஆனுவல் எக்ஸாமில் ஹிந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 மார்க்ஸ்க்கு அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் டியூரேஷன் 1 hour 30 minutes. ஸோ ஹிந்தி எக்ஸாமுக்கு கிட்ஸுக்கு நம்ம ரிவிஷன் கொடுக்க வேண்டியதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பாருங்கள், கம்ப்ளீட் த தக்ஷடி. ஸோ இதில் வெஞ்சன் கொடுத்துருக்காங்க. இந்த வெஞ்சனோட மாத்ராஸ் ஆலேருந்து அவ் வரைக்கும் ஸ்வரோட மாத்ராஸ் அப்ளை பண்ணி இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இது என்னது க. ஸோ கக்கு நம்ம ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிற மாத்ராஸை அப்ளை பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கக்கு அப்புறம் ஆ மாத்திரை அப்ளை பண்ணால் கா. நெக்ஸ்ட் இது சோட்டி இ மாத்திரை அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே படி இ மாத்திரை அப்ளை பண்ணணும். ஸோ கி கு கு ஏ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏயோட மாத்திரை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏக்கு அப்புறம் என்ன வரும், ஐ. ஸோ ஐயோட மாத்திரா வந்து மேலே 2 கொம்பு போடணும். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது ஓவோட மாத்திரா. நெக்ஸ்ட் அப்போ என்ன மாத்திரா, எதோட லெட்டரோட மாத்திரா போடணும், அவ்வோடது. ஸோ அப்போது அவு அப்படின்னா க போட்டு அவுக்கு ஒரு கோடு போட்டு 2 மேலே சுழிச்சா கவு, அவ்வோட மாத்திரா. ஸோ இப்போ இது பாருங்க, ர வெஞ்சனில் ரவோட வரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ர வரிசைக்கு ஸ்வரெல்லாம் அப்ளை பண்ணணும். ர ரா சாரி ரீ ரீ ரூ ரூ. வெஞ்சனுக்கு நம்ம ஸ்வர் அப்ளை பண்ணும்போது ரீக்கு மாத்திரா கிடையாது. ஸோ அந்த ரீயை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா வெஞ்சனுக்கும் நம்ம மாத்ராஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ரூக்கு அப்புறம் ரீ வரும், ரீயை ஒமிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஏ மாத்திரா. ஸோ அப்போ ர போட்டு மேலே ஒரே ஒரு கொம்பு போட்டால் ரே. ஸோ ர போட்டு மேலே 2 கொம்பு போட்டால் ரை. நெக்ஸ்ட்டு ஓவோட மாத்திரா அப்ளை பண்ணப்போ ரே போட்டு ஒரு லைன் போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டால் இது ரோ. ஸோ அதே ரேக்கு ஒரு லைன் போட்டு 2 கொம்பு அடுத்தது போட்டால் அவோட மாத்திரா ரவ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க கான்சனண்ட்டுக்கு ஸ்வரோட மாத்திரா அப்ளை பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின், பிளேஸ் த ரைட் வேர்ட்ஸ் அட் ஏ ரைட் பிளேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெட்டரை எந்த இதோ சேர்ந்தது அப்படின்னு கரெக்டாக அதுக்கான வேர்ட்ஸ் எடுத்து ரைட் பண்ணணும். ஸோ இப்போது இது என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ஷ. நெக்ஸ்ட் இது ட்ர, இது பேர் கிய, அண்ட் இது ஷ்ர. ஸோ இப்போ இந்த வெஞ்சன்ஸோட வேர்ட்ஸ் கரெக்டான வேர்ட்ஸ் எடுத்து ரைட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, கியோடது கியாத். ஸோ அப்போ இங்கே கியாத். நெக்ஸ்ட் இது மித்ர, த்ரோட வேர்டு. ஸோ மீ த்ர மித்ர. நெக்ஸ்ட் இது ஷ்ரப் ஷாப். நெக்ஸ்ட் க்ஷான். ஸோ அப்போ ஷால் எடுத்து எழுதணும், ஷான். இது பக்ஷி, ப ஷி பக்ஷி. நெக்ஸ்ட்டு கியான், கியான்னா இங்கே கியா கிட்ட எடுத்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸு அதோட ரைட் பிளேஸை எடுத்து ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு நம்பர்ஸ்க்கு அதுக்கான நேம்ஸ் எடுத்து எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ஸ்க்கு 1 to 20 வரைக்கும் ஹிந்தியில் நம்பர் நேம் எழுத நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இது பாருங்கள், கொஷின்ஸ் வந்து 5 mark கேரிஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 3, 3க்கு தீன். நெக்ஸ்ட் இது 15, 15னா பந்த்ர. நெக்ஸ்ட் 6 சே. நெக்ஸ்ட் 8னா என்னது 8. 11 கியாரா. ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு நம்ம நம்பர் நேம்ஸ் வந்துட்டு 1 to 20 வரைக்கும் ரைட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் த கரெக்ட் நேம்ஸ் ஃபார் த கிவன் பிக்சர். ஸோ கிட்ஸுக்கு நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நேம் எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அனிமல் பேர் என்னது மூகா. மூகானா டியர், மூகா மூகா மூகா. நெக்ஸ்ட் இது பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளைக்கு என்னது தித்தலி. அப்போ தி த லி தித்தலி. நெக்ஸ்ட் இது என்னது தபேலா. ஸோ த பேலா. ஸோ இந்த மாதிரி பிக்சரை பார்த்து அதுக்கான நேம் எழுதுறதுக்கு நம்ம கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சூஹா, மணிக்கு தன்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, ஏக் அனேக் லிக்கோ. ஸோ இது வந்துட்டு ரைட் ஒன் அண்ட் மெனி சிங்குலர் ப்ளூரல் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்குலர் ப்ளூரல் எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிடியா. ஸோ சிடியா அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு வந்துட்டு ப்ளூரலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், சிடி யா இருக்குது, இது யால முடிஞ்சிருக்கு. அப்போ அதை அப்படியே எழுதி மேலே ஆங் மட்டும் வைக்கணும். ஸோ அப்போ இது சிடியா சிடியாங் ப்ளூரலாக மாறிடுச்சா. நெக்ஸ்ட் இது பாருங்கள், மக்கடி. ஸோ இதில் லாஸ்ட் லெட்டரில் இந்த இ மாத்திரா பாருங்கள், படி மாத்திரா இருக்குது. படி மாத்திரால முடிஞ்சிருந்துச்சுன்னா இது எப்படி ப்ளூரலாக மாற்றணும், மேக்க இந்த படி மாத்திராக்கு பதில் சோட்டா இ மாத்திரா போட்டுட்டு யாங் ஆட் பண்ணணும். ஸோ அப்போது மக்கடியாங். இது வந்துட்டு சிங்குலர் ப்ளூரலாக மாற்றுறதுக்கு படி மாத்திராவை சோட்டா இ மாத்திராவாக மாற்றிட்டு யாங் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கோடா. கோடான்னு இருக்குன்னா எப்படி எழுதணும், கோடா. இதில் எதுவுமே மாத்திரா படி சோட்டாயி மாத்திரா இல்லை, அப்படியே எழுதிட்டு யாங் ஆட் பண்ணணும் லாஸ்ட்டில், கோடாங். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மச்சலி. அகைன் நீங்கள் வந்து படி மாத்திரா இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், இந்த படி மாத்திராவை சோட்டாயியை மாற்றிட்டு யாங் ஆட் பண்ணணும். ஸோ மச்சலியாங். இங்கே பாருங்கள், கவ்வான் இருக்குது. கவ்வானா லாஸ்ட்ல இது ஆல முடிஞ்சிருக்கு. ஆல முடிஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்னா, கவ் ஆக்கு பதிலாக கவ்வே அப்படின்னு ரைட் பண்ணணும். ஸோ கவ்வா ஆல முடிஞ்சா ஏ, கவ்வா கவ்வே. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்க, ஆப்போசிட்ஸ். ஸோ கொடுத்துருக்க வேர்டுக்கு ஆப்போசிட் கிட்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 5 மார்க். ஸோ இப்போ இங்கே இதில் பாருங்கள், லேனான் இருக்குது. லேனா அப்படின்னா லேனாக்கு ஆப்போசிட் என்ன, தேனா. ஸோ இந்த மாதிரி கிட்ஸு ஒன்னொன்றுக்கும் அதுக்கான ஆப்போசிட்டை ரைட் பண்ணணும். இப்போ ஊப்பர் அப்படின்னு இருக்கு. ஊப்பர் அப்படின்னா அப்புன்னு அர்த்தம். அப்போ டவுனுக்கு நீச்சே. ஸோ நீச்சேன்னு ரைட் பண்ணணும். ஆகே, ஆகேனா பீச்சே. பீச்சேனா பேக்கு. ஊப்பர்னா அப்பு. அப்புக்கு ஆப்போசிட் டவுனு. அப்போ நீச்சே. ஸோ லேனானா எடுத்துக்கோ, தேனானா குடு, கிவ். ஸோ கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கு கிட்ஸு ஆப்போசிட் ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் எவாலுவேஷன். நம்ம கிட்ஸுக்கு வந்துட்டு ஓரலில் வந்துட்டு 5 ஃப்ரூட்ஸ் நேம்ஸும் 5 வெஜிடபிள்ஸ் நேமும் சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து கிட்ஸுக்கு 10 மார்க்கு கேட்பாங்க. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் நேம் அப்படின்னா செப், கேலா. ஸோ செப்பு, கேலா, அங்கூர், சந்த்ரா. ஸோ இந்த மாதிரி 5 ஃப்ரூட்ஸ் நேம் சொல்லி கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ஃபுல் கோபி, ஆலு, டமாட்டர். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு 5 வெஜிடபிள் நேம்ஸும் சொல்லி கொடுக்கணும். ஸோ ஐ ஹோப் இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.